மாற்று கட்சியினர் இணையும் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வுல அண்ணன் சீமான் வந்து ஆளும் தாவேக அரசு மீது நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு. ஆனா அண்ணன் சீமான் மேலேயே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க முத நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீரம் என்பது நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். அது என்ன அண்ணன் சீமான் மேலே குற்றச்சாட்டுகள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ தமிழ் பேசுற, தமிழ் வளர்ச்சியை பத்தி பேசுற, தமிழ் மொழியை பத்தி பேசுற அண்ணன் சீமான் தன்னுடைய பிள்ளைகளை வந்து ஆங்கில வழியில வந்து படிக்க வச்சுட்டு இருக்கிறார். இது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. எப்போ அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பிரஸ் மீட்ல வந்து இதை பத்தி சொல்றாரு. அதாவது என்னுடைய குழந்தைகளை வந்து தமிழ் வழியில படிக்க வைக்க முடியல, அதனால ஆங்கில வழியில படிக்க வச்சிருக்கிற, என்னுடைய குழந்தைகளை வந்து நானும் என்னுடைய மனைவியாரும் சேர்ந்து தமிழ்ல பேசி போய் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு உருட்டி இருக்கிறாரு. என்ன ஒரு அபத்தமா இருக்கு! தமிழ்நாட்டுல தமிழ் வழி கல்வியை பயிற்றுவிக்கக்கூடிய எந்த பள்ளிகளுமே இல்லையா அப்படின்ற கேள்வி நமக்குள்ள எழுது. இது சார்ந்த வீடியோ வந்து பாருங்க. என் பிள்ளைங்க என் மயங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. நான் அவமானப்படுறேன். பள்ளிக்கூடம் இல்ல படிக்க, என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்ல. வீட்டுல நாங்க பேசி பேசி என் பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பிக்கிறோம். பாத்துட்டீங்களா? இப்போ அண்ணனுடைய மொழி பற்றி இதுல இருந்தே நமக்கு நல்லா தெரியுது. இரண்டாவது அண்ணன் மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ரொம்ப காலமா வந்து நாம் தமிழர் கட்சி திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் வந்து எதிர் நிலைப்பாட்டுல வச்சு திராவிடத்தை வீழ்த்துறதுக்குன்னே வந்து ஒரு அரசியல் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்னன்ற ஒரு கருத்தியல எளிமையா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த அரசியல் நம்ம புரிஞ்சுக்க முடியும். திராவிடம் அப்படின்ற ஒரு கருத்தியல் என்னமோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ இல்ல வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ இல்ல வந்து திராவிடர் கழகத்துக்கோ உரிமையானது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா திராவிடம் அப்படின்ற ஒரு கருத்தியலை அடிப்படை உருவாக்குனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்டிதர் அயோத்திதாசர் தான். அந்த கருத்தியலை அடிப்படையா வச்சுதான் வந்து தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் இயங்குறாரு. அதை அடிப்படையா வச்சுதான் வந்து நீதி கட்சி உருவாகுது. அதுல இருந்து உருவான மற்ற கட்சிகளை பத்தி உங்களுக்கே தெரியும். இப்ப இங்க திராவிடம்ன்ற ஒரு கருத்தில் எதற்கு உருவாச்சு அப்படின்னா, ஆரியத்தினுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக திராவிடம்ன்ற ஒரு கோட்பாடு இங்க கட்டமைக்கப்படுது. இப்போ ஆரியம்ன்ற ஒரு கோட்பாட்டினுடைய ஆதிக்கம் வந்து இடைக்கால தமிழ் சமூகத்துல புகுந்து கருவறையில இருந்த தமிழ் தூக்கி அடிக்கப்பட்டு சமஸ்கிருதம் கொண்டு வரப்பட்டுச்சு. வேதம் சார்ந்த நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டுச்சு. வர்ணாசிரம முறை, சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள், ஆதிக்குடிகள்ல இருந்து நிலம் பிரிக்கப்பட்டு சாதி இந்துக்கள் கையில கொடுக்கப்பட்டுச்சுன்னு நிறைய முரண்பாடுகள் காரணமாக வந்து இங்க ஆதி தமிழர்களை வந்து ஒன்றிணைக்கிற விதமா வந்து திராவிடம்ன்ற ஒரு சித்தாந்தம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த திராவிடம் அப்படின்ற ஒரு பெயருக்கான வேர்ச்சொல் எங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்ப தமிழ்ல 9ஆம் வகுப்பு பாடப்பகுதியில உரைநடையில திராவிட மொழி குடும்பங்கள்ன்ற ஒரு பாடம் இருக்கு. கண்டிப்பா அதை எல்லாரும் வாசிக்கணும். அதுல வந்து தமிழ்ல இருந்துதான் மருவி திராவிடம்ன்ற ஒரு சொல் உருவாச்சு. அப்போ திராவிடத்தினுடைய வேர்ச்சொல் தமிழ் அப்படின்னு நம்ம அதுல சொல்றத பார்க்கலாம். அதே மாதிரி அதுல இன்னொரு கருத்தும் சொல்லியிருப்பாங்க, திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு. இப்போ தமிழை வந்து நம்ம தாய் தமிழ்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழை அடிப்படையா வச்சு நிறைய மொழிகள் வந்து இங்க உருவாச்சு. அது மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு போன்ற பல்வேறு மொழிகள். அப்போ இதைத்தான் வந்து திராவிட மொழி குடும்பம்னு சொல்றோம். இந்த அத்தனை மொழிகளுக்கும் வந்து அடிப்படை மொழியா இருக்கிறது வந்து திராவிட மொழியா இருக்கிறது வந்து தமிழ் தான். இப்போ நீங்க தமிழ்ல கண்ணு அப்படின்னா மலையாளத்திலையும் கண்ணு தான், கன்னடத்திலேயும் கண்ணு தான், தெலுங்குல வந்து கண்ணுன்னு வரும். அப்போ ஒரே ஒரு வேர்ச்சொல் அடிப்படையா வச்சு பல்வேறு மொழிகள்ல நிறைய சொற்கள் உருவாகிறத நம்ம பார்க்கலாம். அதனால வந்து தமிழ் வந்து தாய்மொழியா இருக்குது. அப்போ இங்க திராவிடம் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் எப்படி அப்படின்னா, ஆரியத்திற்கு எதிராக தமிழையும் மலையாளத்தையும் கன்னடத்தையும் தெலுங்கையும் இந்த திராவிட மொழிகளை கட்டமைச்சு ஆரிய எதிர்ப்பை வந்து முன்னெடுத்தக்கூடிய ஒரு அரசியல்லாம் வந்து திராவிடம். அப்ப தமிழ் தேசியம் என்னன்னா, இந்த திராவிட சித்தாந்தத்தை அடிப்படையா வச்சு தமிழுக்கான மொழியையும் தமிழோடு சேர்ந்து சகோதர மொழிகள் இல்லை கிளை மொழிகள்னு சொல்லப்படுற மற்ற மொழிகளுக்கான அரசியலையும் உரிமைகளையும் பேசக்கூடிய ஒரு சித்தாந்த கருத்தியல் தான் வந்து தமிழ் தேசியம். இதை ரெண்டத்தையும் வந்து முரண்பாடா வச்சு பன்னெடுங்காலமா வந்து அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் வந்து அரசியல் பண்ணிட்டு வராங்க. அப்போ நீங்க இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ சகோதரத்துவம் தானே, அப்ப ஏன் கன்னடர்கள் வந்து நமக்கு தண்ணி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது வெறுப்பு அரசியல் தான். அப்போ கன்னடர்கள் வந்து தமிழருக்கு எதிராக ஒரு வெறுப்பு அரசியல் பண்றாங்க, தமிழுக்கு எதிராக கன்னடத்துக்கு எதிராக வெறுப்பு அரசியல். இந்த வெறுப்பு அரசியல் வந்து அரசியல் லாபத்துக்காக பண்ணப்பட்டது. அப்போ இந்த வெறுப்பு அரசியலை தவிர்த்துட்டு ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்குற ஒரு கருத்தியல் தான் வந்து
திராவிடம். இதை வந்து முரண்பாடா வந்து இணைச்சு பன்னெடுங்காலமா வந்து நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து அண்ணன் சீமான் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற தமிழர்கள் வந்து பண்டைய தமிழ் குடிகள் செஞ்ச உழவு தொழிலை ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க, ஏன் ஆடு மாடுன்னு கால்நடைகளை வந்து மேய்க்க மாட்டேங்கிறாங்க, அதே மாதிரி நான் ஆட்சிக்கு வந்தா இந்த தொழில்கள்லாம் அரசு தொழிலாக்குவேன், இந்த தொழில்கள்லாம் செய்யாம தமிழர்கள் வந்து அரபு நாடுகள்ல ஏன் போய் ஒட்டகம் மேய்க்கிறாங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகளை வந்து அண்ணன் முன்வைக்கிறாரு. இது வந்து லாஜிக்கலா கரெக்டு தான். ஆனா இன்னைக்கு விவசாயம் செய்யறதுக்கோ கால்நடை வளர்க்கிறதுக்கோ ஆதி திராவிடர்கள்ட்ட இல்ல ஆதி குடிகள்கிட்ட பட்டியலின மக்கள்கிட்ட தலித் மக்கள்கிட்ட எங்க நிலம் இருக்குது? ஆதி குடிகள்கிட்ட இருந்த நிலம் எப்படி வந்து சாதி இந்துக்கள்கிட்ட போச்சு? எப்படி பஞ்சமி நிலத்தை வந்து மீட்கிறது? பஞ்சமி நிலங்கள் எங்க போச்சு? ஏன் இந்த மக்கள்கிட்ட இருந்த நிலம் எப்படி பறிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட சாதிட்ட மட்டும் நிலங்கள் போய் இருக்கு அப்படின்ற அரசியலை வந்து ஏன் அண்ணன் பேசல? விவசாயம் பண்ணன்ற பேசக்கூடிய அண்ணன், கால்நடை வளர்ப்ப பேசக்கூடிய அண்ணன் ஏன் நில அரசியலை பேச மாட்டேங்கிறாரு? ஆண்டாண்டு காலமா தலித்துகள் கையில இருந்த நிலம் எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கிட்ட போச்சு அப்படின்ற அரசியலை வந்து அண்ணன் ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற கேள்வி நமக்கு எழுது. இதுலயே வந்து அண்ணனுடைய அரசியல் உள்நோக்கத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அண்ணன் திருமாவளவன் வந்து தொடர்ந்து பன்னெடுங்காலமா பேசுறது என்னன்னா, தமிழரை வந்து சாதி இல்லாத தமிழரா நம்ம ஒன்றிணைக்கணும், அப்படி ஒன்றிணைக்காம நம்ம பேசுற தமிழ் தேசியம் வந்து போலியானதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு பண்டைய தமிழ் சமூகம் வந்து சாதி இல்லை அப்படின்றது நமக்கு அப்பட்டமா தெரியுது. பண்டைய தமிழ் சமூகத்துல சாதியே இல்லை. இடைப்பட்ட காலத்துல வந்து ஆரியத்தினுடைய போர் தொடுப்பால ஆரியத்தினுடைய ஆதிக்கத்தினால வந்து பூந்ததுதான் வந்து இந்த சாதி. அப்ப இந்த சாதியத்தை வந்து நம்ம வேறு எடுக்கணும், சாதி ஒழிப்பை வந்து நம்ம பேசணும், தமிழ் தேசியத்துல சாதி ஒழிப்பை நம்ம மையமா வச்சு செயல்படணும் அப்படின்ற அரசியலையே அண்ணன் சீமான் பேச மாட்டேங்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டுல அவங்க செய்யற அரசியல்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் பெருவாரியா இருக்குன்னா அங்க ஒரு தலைவர் இருப்பார், ஆனா அவர் வந்து பொதுப்படையான தலைவர் தான், அந்த தலைவரை பத்தி பெருமையா பேசுறது. இன்னொரு பகுதியில இன்னொரு சமூக மக்கள் இருந்தா அந்த தலைவரை பத்தி பெருமையா பேசுறது. இப்படின்னு பேசி தன்னுடைய அரசியலை வந்து அவங்க வந்து லாபத்துக்காக பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் போய் ஏன் சாதி ஒழிப்பை பேச மாட்டேங்கிறாங்க? உலகாண்ட தமிழ் மக்கள் நாம ஏன் சாதியால பிரிஞ்சு கிடக்குறோம், சாதிகளை தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம தமிழர்களா ஒன்றிணையணும்னு ஏன் பேச மாட்டேங்கிறான்ற பல்வேறு கேள்விகள் வந்து எழுது. ஒரு கட்சி இத்தனை ஆண்டு காலமா வந்து அரசியல் தளத்துல செயல்பட்டு வந்துட்டு இருக்குது, ஏன் வந்து ஒரு எம்எல்ஏவை கூட வந்து அவங்களால ஜெயிக்க முடியல? இந்துத்துவத்தை பேசுற ஒரு கட்சி, ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை அடிப்படையா ஒரு கட்சி, இதெல்லாம் அடிப்படையை வச்ச பிஜேபியே வந்து ஒரு தொகுதி இந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்கும் போது ஏன் வந்து நாம் தமிழர் கட்சியால் ஜெயிக்க முடியல? காரணம் இதுதான். உங்களுடைய கொள்கை தெளிவின்மையும் தமிழ் சமூகத்தை சாதியை ஒழிக்காம தமிழ் சமூகமும் ஒன்றிணைன்னு நினைக்கிற இவங்களுடைய கோட்பாடுமே வந்து முரணா இருக்கிறதான் காரணமா இருக்குது. அதனால இனி வரும் காலங்கள்ல வந்து சாதியற்ற தமிழர்களா நம்ம ஒன்று இணையணும் அப்படின்னு தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கும் போது ஒரு மக்கள் ஆதரவு இவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி என்னமோ வந்து ஈழத்தமிழர் பிரச்சனை அண்ணன் பிரபாகரன் அரசியல முதலா அண்ணன் சீமான் தான் முன்னெடுத்துட்டு வராரு அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து இன்றைய ஜென்சி தலைமுறை வந்து நம்புறாங்க. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன செஞ்சுச்சு, திராவிடர் கழகம் வந்து என்ன செஞ்சுச்சு ஈழத்தமிழருக்காக அப்படின்ற மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்குது. அதெல்லாம் நீங்க யூடியூப்லயோ இல்ல சாட் ஜிபிடியிலோ இல்ல ஏஐலயோ தேர்ந்தா கிடைக்காது. 2009க்கு முன்பு இல்ல 2009க்கு அப்புறமா வெளிவந்த ஈழம் தமிழ் சார்ந்த புத்தகங்களை நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது அதுல அண்ணன் தொல் திருமாவளவன் அவருடைய பேரையோ இல்ல திராவிடர் கழகத்தினுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் பேரையோ தவிர்த்துட்டு அந்த புத்தகங்கள் வந்து இடம்பெறாம இருக்காது. ஆக தமிழ் தேசிய ஈழ வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இணையதளத்துல தேடுறதை விட அந்த புத்தகங்களை போய் தேடுங்க. இன்னுமே வந்து எத்தனையோ பழைய லைப்ரரிகள்ல அந்த புத்தகங்கள் வந்து பொக்கிஷமா பாதுகாத்துப்படுது.